ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான இரவு வேளையில் இந்த நாளின் வேத தியான விளக்கத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். எண்ணாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் பஸ்காவை ஆசரிக்கும்படி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுகிறார். இதிலே பிரேதத்தினால் தீட்டுப்பட்ட சிலர் பஸ்காவை எப்படி ஆசரிக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். இந்த இடத்துல பஸ்காவை ஒருவன் ஆசரிக்காமல் இருந்தால் அவன் தேவ ஜனத்திலிருந்து சங்கரிக்கப்படுவான் என்பதை குறித்தும் சொல்லுகிறார். 10ஆம் அதிகாரம் சபையை கூட்டுவதற்கு எப்படி எக்காலம் ஊத வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல எழுதுகிறார். ஸ்தோத்திரம். அதே போல வாசஸ்தலம் புறப்படும் பொழுது யார் முதலாவது புறப்பட வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரம் விவரிக்கிறது. இந்த அதிகாரத்தில் தான் மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனாகிய ஓபாவை நோக்கி என்று சொல்லுகிறார். அவனுடைய குடும்ப காரியத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். 11ஆம் அதிகாரத்திலே தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்ததினாலே அக்கினி பற்றி எறிந்து சிலர் மரித்து போகிறார்கள். அந்த இடத்துக்கு தபோரா என்று பெயரிடப்படுகிறது. பிற்பாடு அவர்கள் அழுது இறைச்சிக்காக தேவ சமூகத்திலே மோசையோடு எதிர்த்து நிற்கிறார்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் 70 பேர் மேல் தம்முடைய ஆவியை வைத்து கீழ்காற்றை வீச பண்ணி அவர்களுக்கு காடைகளை கொடுக்கிறார். இந்த அதிகாரம் காடைகளை தின்றவர்கள் மரித்து போகிறதையும் காண்பிக்கிறது. 12ஆம் அதிகாரம் மோசைக்கு விரோதமாய் ஆரோனும் மிரியாமும் பேசினதினாலே மோசையினுடைய சகோதரியாகிய மிரியாம் தண்டிக்கப்படுவதை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதப்படுகிறது. 13ஆம் அதிகாரத்திலே கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி கர்த்தர் 12 கோத்திர தலைவர்களை அனுப்பி செய்தியை கொண்டு வர சொல்லுகிறார். அதிலே 10 கோத்திரத்தை சார்ந்தவர்கள் துர்ச்செய்தியை சொல்லுகிறார்கள். ஆனால் யோசுவாவோ காலேபோ நல்ல செய்தியை பரப்புகிறார்கள். இப்படியாக இன்றைக்கு காலை தியானத்தின் விளக்கம் முடிவு வருகிறது. மாலை தியானத்தினுடைய விளக்கம் ரோமர் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பவும் சேர்த்து கொள்வார் என்பதை குறித்தும் எலியாவின் காரியங்களை குறித்தும் இந்த அதிகாரத்திலே எழுதுகிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த அதிகாரத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் நாட்டு ஒலிவ மரம் என்றும் நாம் புறஜாதியாக இருக்கிற நாம் காட்டு ஒலிவ மரம் என்றும் நம்மை ஒட்ட வைத்திருக்கிறார் என்பதையும் இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஒட்ட வைக்கப்பட்டவர்கள் வெட்டப்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு, வெட்டி எடுக்கப்பட்டவர்கள் திரும்ப ஒட்ட வைக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்திலே நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நாம் எவையிலெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதுவதை குறித்து வாசிக்க முடியும். இந்த அதிகாரத்தினுடைய ஹைலைட் வசனம், சத்துரு பசியாயிருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க பானம் கொடு என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று இந்த அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்லாமல் நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கோர வேண்டும், ஒருவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. நம்முடைய உடை மற்றவருடைய துர் இச்சைகளுக்கு இடமாக உடைகளை தரிக்கக்கூடாது என்பதை குறித்தும் இந்த அதிகாரம் விவரிக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரத்தில் நாம் புசிக்கிற பதார்த்தங்களை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக நாம் புசிக்கக்கூடாது. நாம் புசிப்பதும் குடிப்பதும் தேவனுக்கு மகிமையாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் விவரிக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல, குடிப்பும் அல்ல, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்பதை குறித்தும் எழுதுகிறார். இந்த அதிகாரத்தில் அநேக தவறாய் புரிந்து கொள்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் உனக்கு விசுவாசம் இருந்தால் உன் மட்டும் இருக்கட்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் குடிக்கலாம் என்று சொல்லுவார்கள். அது தவறு. தேவனுக்கு முன்பதாக நம்ம குற்றவாளியாக மாறக்கூடாது. 15ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்பவும் இந்த அதிகாரத்தில் ரோம சபை விசுவாசிகளுக்கு மிக தெளிவாக ஏசாயா தீர்க்க தரிசன வசனங்களை குறித்தும் தான் ஊழியம் செய்ததான தேசங்களை குறித்தும் அவன் எங்கெல்லாம் ஊழியம் செய்தான் என்பதை குறித்தும் இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக எழுதி ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறார். வார்த்தையை வாசித்திருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வாசித்தவர்களுக்கு இந்த வசன பகுதி சுருக்கமான விளக்கமாய் இருக்கும். இது உங்களுக்கு பயன்படும், மற்றவர்களுக்கும் பயன்பட அறிமுகப்படுத்துங்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளின் வேத தியான பகுதி விளக்க பகுதி உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. வாசிக்கிறவர்கள் சிந்திக்கட்டும், கை கொள்ளுண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இரட்சகராம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.